சிலபஸ் பார்க்கும்போது ரெண்டுத்தோட ஒரு அழகான ஒரு மிக்சராக இருக்குது. அது நல்ல ஒரு அமால்கமேஷன். தட் இஸ் த மெயின் கீ பாயிண்ட் எனக்கு தோணுது பார்க்கும்போது. இது ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டையும் ஒரு விஸ்காமையும் ஒருங்கிணைச்ச ஒரு அழகான ஒரு விஷயம். அதுதான் பெரிய ப்ளஸ் இதுக்கு. அண்ட் ஒரு ப்ரைவேட் இண்டஸ்ட்ரியில் கிடைக்கக்கூடிய வசதிகள், பாசிட்டிவ்ஸ், ப்ளஸ் ஒரு கவர்மெண்ட் பேஸ்டு என்ன கிடைக்குமோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது எல்லாமே இருக்குன்னு ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக தோணுது. ஸோ எல்லாரும் சேர்ந்தவங்களும் சரி, சேர்த்து விட்டவங்களும் சரி, பெற்றவங்களும் சரி தெம்பாக இருக்கலாம், சந்தேகமே கிடையாது. ஏன்னா சொல்லுவாங்க, வாழ்க்கை வந்து நம்மளுடைய ஆன்மாவை கசக்கி புழியும் போது கலை தான் அதை மீட்டு தரும்னு சொல்லுவாங்க. கலை உண்மையிலேயே வந்து பாக்கியம் பண்ணிருக்கணும். இந்த கலையை வந்து தொழிலாக தேர்ந்தெடுத்த ஒரு விஷயம் எல்லாருக்கும் கிடைக்காது. அது வந்து பேஷனை ப்ரொஃபஷனாக அமையிறதுங்கிறது ரொம்ப ஒரு பெரிய வரப்பிரசாதம். அது ஒவ்வொரு நிமிஷமும் அதை நான் வந்து சந்தோஷப்பட்டுருக்கோம். நல்ல ஒரு துறையை தேர்ந்தெடுத்தோம், மனசு என்னவோ அதை செய்ய முடியுது. அது ஒரு பெரிய விஷயம். அது இன்னைக்கு பல படங்கள் எடுத்து அந்த கருத்தை சொல்ல வேண்டியதாக இருக்குது. நண்பன், தோனின்னு சொல்லிட்டு மனசுக்கு பிடிச்ச ஒரு வேலையை செய்யும்போது அதில் இருக்க திருப்தி, அதில் இருக்கிற ஒரு அச்சீவ்மெண்ட்டும் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதுவுமே கிடைக்காது. ஸோ நான் கூட நினச்சேன், வள்ளியப்பன் சார் பார்த்தோன்னே நிறையா பீட்டராக இருக்கும் போல உள்ள அப்படின்னு நினச்சேன். இல்லை, அது வந்து பார்க்கும்போது நம்ம ஏரியா தான் மாசாக தான் இருக்குது எல்லாமே. நல்லா ரொம்ப சந்தோஷம். நம்ம மண்ணை நம்ம ஆட்களை பார்க்குற ஒரு சந்தோஷம் இருக்குது. என்னென்னா, நான் எப்போவுமே சொல்ல நினைக்கிறதும் முக்கியம், அது போய் சேரணுங்கிறது முக்கியம். அது ரொம்ப பார்ப்பேன் நான். சொல்ல நினைக்கிற கருத்தும் நல்லா இருக்கணும், அது போய் சேராட்டி அது யாருக்குமே பயன்படாது. கண்டிப்பாக போய் சேர்ந்தாகணும். அந்த ஒரு மனசில் இருந்து எனக்கு என்னுடைய தந்தை, அவர் தான் குருவும் கூட, அவர் சொல்லிக் கொடுத்த முதல் படமே அதுதான். அவர் வந்து ரொம்ப இயல்பாக சொல்கிற விஷயம் என்னென்னா, எப்பா நான் முட்டாள்ப்பா, எனக்கு புரியல, என்ன சொல்கிற சொல்லு அப்படிம்பாரு. அந்தளவுக்கு தன்னை தாழ்த்திக்கிட்டு, இது வந்து ஒரு ஹவுஸ்ஃபுல் போர்டு போடணும்னா அது எல்லா கிளாஸும் ஃபுல்லாகணும், அப்போ தான் ஹவுஸ்ஃபுல் போர்டு போட முடியும். ஒரு மேல் பெஞ்சில் இருக்கவங்களுக்கு புரிகிற விஷயம் கீழ் பெஞ்சுக்கு புரியாது, கீழ் பெஞ்சில் இருக்க புரியறதுக்கு மேலே பெஞ்சு புரியும். நீ எல்லாருக்கும் படம் தெரியுதுன்னு சொல்லி ரொம்ப ஆழமாக அழுத்தமாக சொன்ன ஒரு வித்தை அது. அதை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் எப்போவுமே. ஸோ என்ன அதோ கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ என்னுடைய படங்களை பற்றி கண்டிப்பாக நான் விவரித்து சொல்லுவேன். ப்ளஸ் கிராஃபிக்ஸ், இன்றைக்கி வந்து கிராஃபிக்ஸ் இல்லாமல் சினிமாவை நினச்சூட பார்க்க முடியாது. அது நான் உண்மையிலே முதல்ல பிரமித்த ஒரு கிராஃபிக்ஸ் வந்து ஃபாரஸ்ட் கம்ப்புங்கிற படத்தில் என்னுடைய பர்சனல் அனுபவம் அது. ஏன் அப்படின்னா, கிராஃபிக்ஸுங்கிறத வந்து தெரியாமலே அது கதைக்குள்ளே தேவைப்படும் அப்படிங்கிற உணர்த்தின முதல் படம் ஃபாரஸ்ட் கம்ப். ஒரு ஹேண்டிகேப்டு ஆள், நடிகருக்கு கால் இருக்கும், அந்த நடிகருக்கு கால் இல்லாத மாதிரி காட்டுறதுக்கு பயன்பட்ட கிராஃபிக்ஸ். அந்த படம் பார்த்த யாருக்குமே அது உணரவே முடியாது, அவருக்கு உண்மையிலே கால் இல்லைங்கிற நினைப்ப அந்த கிராஃபிக்ஸ் கொடுத்துச்சு. அதுதான் முதல் வெற்றி அந்த கிராஃபிக்ஸ். எனக்கு தெரிஞ்சு நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்த ஒரு விஷயம். அந்த அளவுக்கு ஆரம்பிச்சு வெறும் கிராஃபிக்னா 4 பொம்மை வர்றதோ, கார் பறக்கிறதோ, இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது. படத்து கூட உணர்வு பூர்வமான விஷயத்தில் கூட கிராஃபிக்ஸ் நுழைய முடியும்னு சொல்லி ப்ரூவ் பண்ண அந்த படம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கே தெரியாது எத்தனை காட்சிகளில் கிராஃபிக்ஸ் இருக்குன்னு சொல்லி. ஸோ அவ்வளோ அருமையான ஸ்கோப் உள்ள ஒரு ஃபீல்ட் கிராஃபிக்ஸ். இன்றைக்கி வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ்லேருந்து ப்ரீ பிளானிங்லேருந்து பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. நான்லாம் வந்து அதுக்கு ஒரு மெயின் எக்ஸாம்பிள் வேலாயுதமோட ட்ரெயின் ஃபைட்லாம் கிராஃபிக்ஸோட ஹெல்ப் இல்லைனா பண்ணிருக்க முடியாது. அவ்வளோ பெரிய ஒரு சேஸ் ஃபைட், அவ்வளோ பெரிய ஒரு பிக் டாஸ்க் அது. அண்ட் தென் நான் என்றைக்குமே ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவேன், திலாலங்கடியில் வந்து சொல் பேச்சு கேட்காத சுந்தரியை ஒரு 4 மினிட் சிங்கிள் ஷாட்டில் 10 ஜெயம் ரவி, 5 தமன்னா, நீங்கள் மறுபடியும் நான் சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் பாருங்கள் அந்த பாட்டு. அது வந்து இந்தியாவில் யாரும் அச்சீவ் பண்ணாத ஒரு விஷயம். எனக்கு அவ்வளோ ஒரு பரிபூர்ணமான திருப்தி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. என்றைக்குமே அது இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் சாங் அது பண்ணோம். அது அமேசிங்கான ஒரு எஃபர்ட். அந்த ஒரு டெக்னிக்கல் டீம் கூடவே இருந்து பண்ணாங்க. ஸோ சிஜிக்கும் அவ்வளோ ஸ்கோப் இருக்குங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். நல்லா பண்ணுங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம், க்ரியேட்டிவிட்டி. நம்ம வந்து 100 பேர் அமைதியாக இருக்கிற இடத்துல ஒருத்தர் சத்தம் போட்டால் அவனை தான் கவனம் போகும். 100 பேர் சத்தம் போடுற இடத்துல ஒருத்தர் அமைதியாக இருந்தால் கண்டிப்பாக யார் வித்தியாசமோ அவங்க அந்த வித்தியாசம், நம்ம என்ன வித்தியாசம் அதுக்கு தயவு செஞ்சு கண்டுபிடிங்க. உங்கள் தனித்தன்மை வளர்த்துக்கோங்க. இண்டஸ்ட்ரி உங்களுக்காக எந்நேரமும் காத்துக்கிட்டு இருக்கு. க்ரியேட்டிவிட்டி ஒரு பெரிய, அதாவது அதை பெரிய இமாலய விஷயமும் நினைக்க வேண்டாம். க்ரியேட்டிவிட்டியில் முதல் படியே தோற்பதற்கு தைரியம் இருப்பது தான் சொல்லி படிச்சிருக்கேன். ஸோ அந்த விஷயத்தை செஞ்சு பார்க்க தயங்க வேண்டாம். ஒரு சாதாரண ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு இது பார்த்தேன், ஒரு சின்ன கமெண்ட்டு,
சக்ஸஸ்க்கு 2 காரணங்கள் இருக்கு. ஒன்று, எல்லா விஷயத்தையும் எல்லாத்துக்கும் சொல்லாதீங்க. 2வது, அவன் சொல்லலை. அதான் 2வது, எல்லாருமே வந்து அது ஏமாந்தோம். அது கிரியேட்டிவிட்டியோட சின்ன ஒரு உதாரணம், வேற ஒன்றும் இல்லை. அது இருந்தால் போதும், எல்லாரும் திரும்பி பார்க்க வைக்கணும். எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற விஷயம் தான் வெளியே கொண்டு வரணும், அவ்வளோதான். இல்லாத யாருமே கிடையாது. கண்டிப்பாக கொண்டு வரீங்க, நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கு. வித் சச் அ வண்டர்ஃபுல் இன்ஸ்டிடியூஷன் யூ வில் டெஃபினெட்லி பிரிங் இட் அவுட். ஆல் தி பெஸ்ட் டு யூ ஆல். கமல் சாரோடைய பிஆர்ஓ அவர். பிஆர்ஓவில் கமல் அவர் தான், ரஜினி அவர் தான். அது வந்து அதாவது ஒன் அண்ட் ஒன்லின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஒரு நல்ல உதாரணம் நிக்கில் சார். அவர் வந்து உண்மையிலே நிறைய அவர்கிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயம் இருக்கு. ஒரு ஃபீல்டுக்குள்ள அப்பாவும் சொல்லுவாங்க, வாய்ப்புகளை உருவாக்கிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. உருவாக்கி மேலே பண்ணுவாங்க. வாய்ப்புகளை பார்த்துட்டு இருக்கக்கூடாது, உருவாக்கிட்டே மேலே பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா அப்பாவோட உதாரணம் சொல்லுவேன். அதுக்கு அடுத்த உதாரணம் நான் தெரிஞ்சது நிக்கில் வந்து கண்டிப்பாக அது உதாரணம். ப்ரெஸ்னா இவ்வளோதான் அப்படிங்கிறது எனக்கு தேங்கி நிற்காம மேலும் மேலும் வந்து அதுக்குள்ள இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணிட்டு தன்னை பெரிய இடத்தை கொண்டு போய் நிறுத்திச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். என் கையா அதாவது எனக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அவர் நடத்திருக்காரு. அவருக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி அதில் வந்து ஒரு அவார்டு, ரொம்ப சந்தோஷம் இருக்கு. Second anniversary of University of Media Arts and Science College, and the job you are doing is great and very tough. If 3 minutes of our pleasure, it takes for you several weeks. It's really a very tough job. So. I wish all of you success. I wish to your college growth and to students achievements, creativity. So, and we hope that we will hear very soon the names of your students, and you will be very famous and talented in your field. We, Russian Cultural Center, also has very important
this year is very important because it was established in 70s, and this year it marks the 40th year of its presence. 40 years in Chennai. And since that time, the center promotes friendship between peoples of India and Russia. Russian Cultural Center has led a unique cultural movement in southern India for 4 decades and aimed at the promotion and popular understanding of mutually beneficial friendship between our countries. Its activities has extended beyond the usual foreign missions cultural center routine of library service and language classes to roundtable discussions, seminars, study sessions, workshops, film sessions, popular lectures, and open discussions